அடங்கப்பா அடடடடடா. காலங்காத்தால திருவத்தூர் சைடு போயிட்டு இருக்கும் போது ஒரு அண்ணன் கூப்பிட்டாருங்க. தம்பி தம்பி வா, டெய்லியும் வந்து பார்த்துட்டு போற, நம்ம கடையில எதுவுமே வாங்க மாட்டேற, சரி ஒரு வீடியோ எடுப்பியமே மற்ற கடைக்கலாம், நம்ம கடைக்கு ஒரு வீடியோ எடுப்பா அப்படின்னு சொன்னேன். சரி நான் எல்லாத்துலயும் ஒன்று ரெண்டு ரெண்டு போட்டுத்தாங்க, நான் போட்டலாம்னு சொன்னாங்க. சரிப்பா நான் உனக்கு இல்லாமையா, நான் உனக்கு போட்டு தரேன் போ, நம்ம கடை எம்ஜிஆர் காலத்துல இருந்து இருக்கே, அது உனக்கு தெரியாதா? என்ன நான் சொல்றேன்? ஆமா தம்பி, எங்க பாட்டி தாத்தா காலத்துல இருந்து பரம்பரை நாங்க இருக்கோமே தம்பி. சரிண்ணா ரொம்ப சந்தோஷம்ண்ணா. எவ்வளோண்ணா வடை கிட்ட கேட்டா ஒன்று 5 ரூபாய் தான் தம்பி, நான் 30 ரூபாய்க்கு வாங்கிட்டு போனாங்க, ஒரு பொட்டலம் பண்ணி தந்துட்டாங்க. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச அண்ணன் ஸ்விக்கி ஓட்டுறாரு. தம்பி நான் ஒரு ஆர்டரை கொடுத்துட்டு வரேன், நீ அப்படியே நம்ம வந்து 2 பேரும் நம்ம வரும்போது நம்ம சாப்பிடலாம், நீ சாப்பிடுறீ சொன்னாரு. நான் தான் நீ வானா நீ வராம நம்ம சாப்பிட முடியுமா, அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நான் பொட்டலம் பிரிக்காம. அவர் வந்தோன்னு டென்ஷன் ஆயிட்டாரு. என்னடா ஒன்னும் பொட்டலா பிடிச்சி சாப்பிடலையாடா அப்படின்னு சொல்ல, இல்லண்ணா நீ வந்து சேர்ந்து சாப்பிடலாம்னா, என்ன நான் தனியா விட்டு சாப்பிட்டா என்ன இது இருக்கு அப்படின்னு சொன்னேன். அவரும் சாப்பிட நானும் சாப்பிட, ரொம்ப அருமையா இருந்துச்சு, ரொம்ப கிறிஸ்பியா இருந்துச்சு, அதுவும் சுடுசுடா இருந்துச்சுங்க, வேற லெவலில் இருந்துச்சு. சைஸை பார்க்கும்போது சின்னதா இருந்துச்சு. அது ஒன்றும் அவர் வந்து பழைய எம்ஜிஆர் காலமாங்க, அதை பார்க்கும்போது அதை கேட்கும் போது அப்படியாங்க அந்த கடையில நான் வாங்கி சாப்பிட்றேன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி டைமிங் பார்த்தீங்கன்னா காலைல 9 இருந்து ஆரம்பிச்சிருவாங்க, ஸ்டார்ட் ஆயிரும். மார்னிங்கே போனால் நமக்கு சமோசா பஜ்ஜி போண்டா இல்லைன்னு எல்லாமே கிடைக்கும். ₹5 தாங்க. நம்ப முடியலையா? உண்மையா 5 ரூபாய் தாங்க. நீங்களே போய் நீங்க சாப்பிட்டு பார்த்து நீங்களே சொல்லுங்க. நியர்பை திருவத்தூர் சைடு தண்டையாரப்பேட் சரி யாராச்சும் இது வந்து ட்ரை பண்ணியிருந்தீங்க பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து எனக்கு வந்து கமெண்ட் அடிச்சிருங்க. ஏன்னா நீங்க கமெண்ட் பண்றதை நான் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். விட்டா நான் இது ஃபுல்லா நானே சாப்பிட போறேன், அந்த அண்ணன் எனக்கு போண்டா சாப்பிடுப்பா அப்படின்னு சொன்னாரு. அப்படியாண்ணா சரி நான் இது எல்லாமே சாப்பிட்டு நான் போண்டா சாப்பிட்றேன்னு சொன்னேன். பரவாயில்ல நீங்க பாருங்க, போண்டா அருமையா இருக்கு, சூப்பரா இருக்கு இல்லையா, அதுவும் கையில பிடிக்கும் போது ரொம்ப சூடாதாங்க இருந்துச்சு. அவர் பாத்தீங்கன்னா ஒரு சமோசா வந்து உஸ்கிட்டாரு என்கிட்ட இருந்து. ஒரு சைடு கேப் கடிச்சிடக்கூடாது யாருக்கும். அந்த மசாலா மாவோட இது பார்க்கும்போது நல்லா ஸ்பாஞ்சு மாதிரி சூப்பரா இருந்துச்சுங்க, நல்ல ஒரு சாஃப்டா இருந்துச்சு, வேற லெவல்ல இருந்துச்சு. சாப்பிட ரொம்ப அருமையா இருந்துச்சு. அப்படியே நான் உள்ள ஃபுல்லா வந்து சாப்பிடலாம்னு நினைச்சேன், ஆனா ரொம்ப அருமையா இருந்துச்சுங்க, வேற லெவலே சொல்லலாம். யார் யார் இந்த கடையில் சாப்பிட்ருக்கீங்களோ சாப்பிடலையோ கண்டிப்பாக வந்து ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணிடுங்க. ஏன்னா பழைய எம்ஜிஆர் கால கடை இல்லையா, அதனால எல்லாரும் வந்து ட்ரை பண்ணிடுங்க, மறக்காம கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை நம்ம சொல்ல முடியும். ஏன்னா காலங்காலத்தில் வந்து சுடுசுடாக வந்து போட்டிருக்காங்க. அதே மாதிரி உளுந்து போண்டா வந்து நீங்க சாப்பிட்ருக்கீங்களா? கண்டிப்பா வந்து யார் யாருக்கு வந்து கடைக்கு வந்து பஜ்ஜி போண்டா கடைக்கு போறீங்களோ உளுந்து போண்டா வந்து டேஸ்ட் பண்ணுங்க. அங்க அழகு பாருங்க, என்ன மாதிரி அழகு பார்த்தீங்களா, உள்ள மிளகா கிழகெல்லாம் போட்டு ஒயிட் கலர்ல வந்து ரொம்ப அழகா இருக்குல்ல. வாங்க இதை சாப்பிடலாமா? ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க. யார் என்னை வந்து ஃபாலோ பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம ஃபாலோ பண்ணிருங்க. இன்ஸ்டாகிராமில் மறக்காம, யூடியூப்லையும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஏன்னா அடுத்தடுத்த கண்டென்ட்டும் எனக்கு வந்து போடுறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் லவ் யூ ஆல்.